கோயில்பட்டிக்கு பெருமை சேர்த்த 100 வருஷம் பாரம்பரியமான கடலை மிட்டாய் எப்படி தயாரிச்சுன்னு பார்ப்போமா? வாங்க. கோயில்பட்டி கரிசல் மன்ற விளையிற நல்ல கடலை பருப்பை தேர்ந்தெடுத்து அதை வறுத்து உடைச்சி வெள்ளைப்பாவு காய்ச்சி அதுலேருந்து பதமர வர கிண்டி சுக்கு ஏலக்காய் ஏற்கனவே வறுத்து வச்ச பருப்பு சேர்த்து கடலை மிட்டாய் தயார் செய்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண கடலை மிட்டாயை இந்த மாதிரி மிஷினரி கட் பண்ணுறதால ஹைஜீனிக்காகவும் கஸ்டமர் கேட்குற டைமுக்கு கரெக்டாகவும் டெலிவரி கொடுக்க முடியுது. இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதால ஒரு நாளைக்கு 400 கிலோ வரைக்கும் உற்பத்தி செய்கிறோம். நாங்கள் தயார் செஞ்ச கடலை மிட்டாயை எப்படி பேக் பண்ணுறோம் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வாங்குற பீஸ் கடலை மிட்டாயெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளோர் ஆஃப் மிஷினில் தான் பேக் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃப்ளோர் ஆஃப் மிஷின் மூலியமாக பேக் பண்ணுறோம், மேனுவலாகவும் பேக் பண்ணுறோம். நம்மகிட்ட பேக் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஸ்வீட் பாக்ஸஸ் தான் பேக் பண்ணி தரோம். கஸ்டமர் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சின்ன சைஸ் ஸ்வீட் பாக்ஸ்லேருந்து பெரிய சைஸ் ஸ்வீட் பாக்ஸ் வரைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுற கருப்பு குனி அரிசியில் மிட்டாய் தயாரிக்கிறோம். இந்த மிட்டாய் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக கோயில்பட்டி ஏஷியா கண்ணில் தயாரிக்கப்பட்டு உலகம் எங்கும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களோட ஆரோக்கியத்திற்காகவே தயாரிக்கப்பட்ட பூங்கார் அரிசி மிட்டாயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோக எங்ககிட்ட 36 வகையான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எங்ககிட்ட கிடைக்கும். நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் தி வேர்ல்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்.